தன் நண்பனுக்கு தான் எழுதி கொடுத்த சிறுகதை பிரசுரமானதும் தன்னுடைய சொந்த பேரில் எழுதப்பட்ட கதை நிராகரிக்கப்பட்டதும் பற்றி சுஜாதா. என் முதல் கதை திருச்சியிலிருந்து வெளிவந்த சிவாஜி இதழில் பிரசுரமான பின் படிப்பிலும் வேலை தேடுவதிலும் கவனமாக இருந்ததால் 8 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு தற்செயலாகத்தான் அடுத்த கதை பிரசுரமானது. என் நண்பன் ஸ்ரீனிவாசனுக்கு டில்லியில் இருந்த போது எழுதி தந்த கதை அவன் பெயரில் குமுதம் இதழில் பிரசுரமானது. அந்த கதையின் தலைப்பு சுஷ்மா நீ எங்கே என்று ஞாபகம். யாராவது தேடி பிடித்து பார்த்தால் அது ஒரு மர்ம கதை என்பது விளங்கும். சஸ்பென்ஸ் உள்ள ஒரு கதையை துவக்கிவிட்டு படிப்படியாக சிக்கல்களை அதிகரித்துவிட்டு இறுதியில் கதையை முடிக்காமல் இதுவரை நீங்கள் கேட்டது டேஷ் எழுதிய சிறுகதை, கடைசியில் தடங்களுக்கு வருந்துகிறோம் என்று வாசகர்களை ஏமாற்றிய சாகச கதை. அது பிரசுரமானதும் ஓஹோ இப்படி எழுதினால் பிரசுரிக்கிறார்களா என்று தீர்மானித்து மற்றொரு கதையை என் பெயரிலேயே அனுப்ப அது நிராகரிக்கப்பட்டது. சளைக்காமல் முயற்சித்ததில் அதிர்ச்சி என்ற சிறுகதை அங்கீகரிக்கப்பட்டது. ஆரம்ப நாட்களில் வாசகர்கள் விரும்பியதை எழுதி பிரசுரமாகி கவனம் கவர வேண்டி இருந்தாலும் எளிதாக அவ்வகை கதைகளை என்னால் எழுத முடிந்தாலும் அவ்வப்போது எழுதினேன். குமுதத்திலும் சாவியின் தினமணி கதிரிலும் அவை வெளிவந்தன. அப்போது சசி காத்திருக்கிறாள் என்கிற சிறுகதை மற்ற கதைகளிலிருந்து வேறுபட்டு வாசகர்களின் கவனத்தை அதிகம் கவர்ந்ததும் ஆசிரியருக்கு பல கடிதங்கள் வர SAP அவர்கள் அதற்கான செக் அனுப்பி 25 ரூபாய் என்று ஞாபகம். இணைப்பு கடிதத்தில் பொடி எழுத்தில் அடிக்கடி எழுதுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் பின் தான் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். அந்த ஊக்கவரி இல்லாதிருந்தால் நான் எழுத்தை முழுமூச்சாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டேன். மர்ம கதைகளுக்கு என் இலக்கணம் இது. வாசகனை விட கொஞ்சம் தான் புத்திசாலித்தனமாக எழுத வேண்டும். அதற்காக புரியாமல் எழுதக்கூடாது. லேசாக ஏமாற்றலாம். முடிவில் ஒரு எதிர்பாராத தன்மை இருக்க வேண்டும். இந்த ஃபார்முலாவை நான் ஆங்கில சிறுகதைகள் படித்து புரிந்து கொண்டேன். குறிப்பாக ரே பிராட்பரி, ஹென்றி ஸ்லேசர், ரோல்டால், ஓ ஹென்றி போன்ற எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகள் என்னை கவர்ந்தன. அவ்வகையில் தமிழில் எழுத முடியும் என்ற தைரியம் கிடைத்தது. வாசகர்களுக்கும் அப்போது மயிலாப்பூர் சாய்வு நாற்காலிகளில் நினைவு திரைகள் பின்னோக்கி செல்லும் கதைகள் அலுத்து கொண்டிருந்த காலம். சரியான படி என்னிடம் வந்து மாட்டினார்கள். இந்த கதைகளை ஒரு புதிய காற்றாக வரவேற்றனர். சுஜாதா என்ற பெயர் தனியாக கவனிக்கப்பட்டது. இந்த ஆசாமி என்ன எழுதினாலும் படிக்கலாம் என்ற சான்றிதழ் கிடைத்தது. போட்டோ போட்டார்கள். ரயில் பெட்டிகளில் அடையாளம் கண்டு கொண்டு கை குலுக்கினார்கள். அந்த பிரபலத்தை பயன்படுத்தி கொண்டு மர்ம கதைகளை படிப்படியாக புறக்கணித்துவிட்டு மற்ற துறைகளையும் தொட்டு பார்த்தேன். சீரியஸான கதைகள் எழுத தலைப்பட்டேன். ஆக மொத்தம் 200க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதிவிட்டேன். 1968 நான் எழுதிய சசி காத்திருக்கிறாள் என்ற கதையை ஞாபகம் வைத்து கொண்டு சொல்கிற புண்ணியாத்மாக்களை இப்போதும் சந்திக்கிறேன். அதை திரும்ப படிக்கும் போது இப்போது அந்த மாதிரி எழுதுவேனா என்ற சந்தேகம். காரணம், அந்த ஆர்வமும் புதிதாக கிடைத்த எழுத்து என்னும் கருவியின் கவர்ச்சியும் நிராகரிப்பின் கவலையும் பரபரப்பும் சவாலும் மோகமும் இன்று இல்லை. 40 ஆண்டுகளுக்கு பின் எதை எழுத துவங்கினாலும் ஏற்கனவே எழுதிவிட்டோம் என்ற ஆயாசம் அல்லது நிறைவு ஏற்பட்டுவிட்டது. என்னுடைய பல கதைகளை நீங்கள் படித்து பார்க்கும் போது ஓர் இளைஞனின் பரிசோதனை விருப்பமும் முயற்சியும் சற்றே தென்படுகிறது. அதுவே போதும் என்று நினைக்கிறேன். சுஜாதாவின் இந்த உரை சென்னை டிசம்பர் 2005 எழுதப்பட்டுள்ளது.